மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சனிக்கிழமை. வீட்டில் கொஞ்சம் வேலைங்க ஃப்ரெண்ட்ஸ். மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தூங்கி எழுந்ததுலேருந்து இங்கே மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது, தூறல் போட்டுகிட்டே தான் இருக்குது. கொஞ்சம் ஒர்க்கு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சனிக்கிழமை 16. சனிக்கிழமைனாவே பெருமாளுக்கு உகந்த நாள், கோவிந்தநாதனுக்கு உகந்த நாள், ஏழுமலையானுக்கு உகந்த நாள், அந்த ஆதி திருவரங்கனுக்கு உரிய நாள், ஸ்ரீரங்க பெருமானுக்கு உரிய நாள் புதன்கிழமை, இந்த மாதிரி சனிக்கிழமை. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், 16/11/2024 நவம்பர் மாதம் சனிக்கிழமை, குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி. இன்றைக்கி வந்து கார்த்திகை 1ஆம் தேதி. எல்லோரும் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறவங்க போட்டிருப்பாங்க. இன்றைக்கி நடை திறந்திருப்பாங்க மண்டல பூஜைக்காக. கார்த்திகை 1 ஒவ்வொரு மாதமுமே தமிழ் மாத பிறப்பு அன்னைக்கு 5 நாள் திறந்திருப்பாங்க. 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் திறந்திருப்பாங்க. இன்றைக்கி மண்டல பூஜை திறந்துட்டாங்கன்னு எல்லாம் யூடியூப்லேருந்து டிவிலேருந்து எல்லாம் போட்டிருக்காங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓம் சுவாமியே சரணமையப்பா. எங்கள் வீட்டுக்கார் நேற்று மாலை போட்டார். அவர் வந்து சேலத்துலேருந்தே நடந்து போகிறாராம். அதனால் எனக்கு வேணான்னு இல்லைப்போ ஓகேன்டான்னு விட்டுட்டேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 7:45 to 8:45, மாலை 4:45 to 5:45, கௌரி நல்ல நேரம் 12:15 to 1:15. இன்றைக்கி வந்து சனிக்கிழமை வந்து சனி கோரை தான் 6 to 7 வரும். ரொம்ப முக்கியமான கோரை வந்து கோரைகள் வந்து சந்திரகோரை, சுக்கிரகோரை, புதன் கோரை, குரு கோரை, அதை தான் போட்டிருக்காங்க. இன்றைக்கி பிரதமை திதி, கார்த்திகை மாதம், கார்த்திகை நட்சத்திரம். இன்றைக்கி வந்து அமிர்த யோகம், சித்த யோகம், திருச்செந்தூர் முருகப்பெருமான் புறப்பாடு, திருநள்ளாறு சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்வது நன்று. இன்று கருட தரிசனம் நன்று. விஷ்ணுபதி புண்ணிய காலம் கரிநாள், கார்த்திகை விரதம், ஸ்ரீநகசு. இன்றைக்கி வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம். இதை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் வந்திருக்கேன். விடிய காலம் 1:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் கொடிமர வழிபாடு நான் சொல்லிக்கிட்டேன். திதி வந்து பிரதமை திதி. ராகு காலம் 9 to 10:30, குளிகன் 6 to 7:30, யமகண்டம் 1:30 to 3. விருச்சிக லக்கணம். இருப்பு நாளிகை 5 வினாடி 15 நாளிகை. சூரிய உதயம் 6:14 ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி லேட்டாகிருக்கு. வாழைப்பூச்சாறு, வாழைத்தண்டு, வாழை இலையில் சாப்பிட்றது, நமக்கு வாழை மரத்தினோட அத்தனை இதுவுமே நமக்கு பயன்படும். அது ரொம்ப 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 சிறப்பானது. கடுக்காய் பொடி சேர்த்து சாப்பிட்டு வந்தால் மூல நோய் குணமாகும். கடுக்காய் பொடி, வாழைப்பூச்சாறு, அது சேர்த்து சாப்பிட்டாக்கா மூல நோய் குணமாகுமா. தினசரி ஆட்டுக்கால் சாப்பிட்டு வந்தால் வலிப்பு நோய் வருவதை எனக்கு தெரியாது. கல்வியின் வேர்கள் கசப்பானவை, ஆனால் அதன் பழங்கள் இனிப்பானவை. சரிங்க. இன்றைக்கி சந்திராஷ்டமம். ராசி நட்சத்திரம் துலாம் ராசி, அஸ்தம் சித்திரை. புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இறை சிந்தனையில் இருங்க. தேய்பிரை இன்று இனிமே பௌர்ணமிக்கு அப்புறம் வருது தேய்பிரை தான். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். மேஷம் முயற்சி, ரிஷபம் ஓய்வு, மிதுனம் மேன்மை, கடகம் அசதி, சிம்மம் யோகம், கன்னி புகழ், துலாம் நட்பு, விருச்சிகம் போட்டி, தனுசு நஷ்டம், மகரம் வரவு, கும்பம் வெற்றி, மீனம் தனம். நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா? நாளைய விசேஷங்கள் ஒன்றும் இல்லை, சுப முகூர்த்த நாள். ஓகே. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தேயும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். இன்னைக்கு வந்து கார்த்திகை 1 என்னன்னு பார்க்கலாம். கார்த்திகை மாதம் 1ஆம் நாள் கரிநாள். விருச்சிக ரவி இஷ்டி, கார்த்திக பகுளம், தேதி மலை, திரித்தா யுகாந்தம், விஷ்ணுபதி புண்ணிய காலம், கிருத்திகை விரதம்,
துலாஸ்தானம் முடிவு கடைமுகம் சூன்ய தீதி. நாளைக்கு விவாகம் அருண்ய சயன விரதம் முடவன் முழுக்கு. நாளைக்கு வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் முடவன் முழுக்கு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பஞ்சாங்கம் பார்த்துட்டோம். ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராய. ஓம் நாராயணாய நமக. இன்னொன்று நமக்கு இது பாடுவோமே, ஓம் நாராயணாய நமக. ஜோதிடத்தில் இருங்க, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது திருமண ஒரு இது. இன்னைக்கு நாம் ஜாதகம் பார்க்காமலேயே நமோ நாராயணா நாராயண நமோ விஷ்ணுபதி புண்ணிய காலம். அவ்வளோ ஹரிநாராயணன் சொல்லும் நாமும் நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும். ஹரி 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 ஹரின்ற ஒரு நாமத்தை சொல்லுங்க, எழுதுங்க. மகாவிஷ்ணு ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத். இப்போ நாளைக்கு முடவன் முழுக்குன்னு, நான் அதை விரிவாக அப்புறம் கொடுக்குறேன். கஷ்டமாக இருக்குங்க, மனசே நிம்மதியில் உடம்பு அன்னே தெரியல. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, துளசி வாங்கி கொடுங்க. துளசிக்குத்தான் அப்படி அவர் மயங்குவார். நம்மளோட கஷ்டமெல்லாம் தீரணும். அதை தான் ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன், எல்லாரோட கஷ்டமும் தீரணும். மழை மோடம் ஃப்ரெண்ட்ஸ், மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், துளசி வாங்கி கொடுங்க, பெருமாள் கோயிலுக்கு போங்க. அப்படி போக முன்னே வீட்லேயே விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க. நான் அதுதான் எப்பொழுதும் சொல்லுவேன். என்ன இடத்துலையே அவரோட நாமத்தை சொல்லுங்கள். ஹரி 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 எழுதுங்க ஒரு 27 தடவை. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, நாராயணா நாராயணா நாராயணா. என்ன போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சந்திக்கலாம். மழை வருதான்னு தெரியல, துணி வேறு வெளில காய போட்டிருந்தேன், எடுக்க வரேன் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். மனசு ஒரு மாதிரி சோர்வாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி.